நண்பர்கள் வணக்கம். இனி நம்ம வீடியோ பதில பார்த்தீங்கன்னா, தரமான 4 மாடுகளோட விற்பனை இப்ப தாங்க பார்க்க போறோம். 4 மாடுகளும் ஒரே இடத்துல நல்ல குவாலிட்டியான மாடுகளா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. குறைந்த விலையிலும் இருக்குதுங்க. அதனால வீடியோ முழுமையா பாருங்க. அப்பதான் மாடுகளோட விலை என்ன, அட்ரஸ் எங்கிட்டலாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா, ஜெர்சி மாடுங்க. ஜெர்சியில சுத்த சவலையில நல்ல பிரீட்ல இருக்கக்கூடிய மாடுங்க. நல்ல முகலட்சணத்துல இருக்குதுங்க. நல்ல கொம்பு டைப் மாடு தாங்க. பல்லு பார்த்தீங்கன்னா 4 பல் போட்டிருக்குது. 4 பல்லு தலையீத்து மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. நல்ல நீட்டு போக்கில் வாட்சாட்டமாக இருக்குதுங்க. 4 பல்லுக்கு என்ன சைஸ் இருக்கணுமோ அந்த சைஸ் இருக்குதுங்க. கண்டிப்பாக இன்னும் பல்லு சருமம் நல்ல பெருவெட்டு மாடாக வரும். கறவையும் நல்ல ஒரு கறவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல ஒரு தெளிவான மாடுங்க. 9 மாதம் சினையாக இருக்குதுங்க. இன்னும் கண்ணு போட ஒரு 15லேருந்து 20 நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. இப்போ தான் போனால் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுதுங்க. இன்னும் ஒரு 15லேருந்து 20 நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லா ஃபுல்லாக மடி எடுக்கும். கண்டிப்பாக கண்ணு போகிற டைமில் நீங்கள் வாங்கிட்டு போகிற விலையை விட பார்த்தீங்கன்னா லாபத்துக்கு விற்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாடு தரத்தில் இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. தலையீத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாட்டோட கறவைத்திறன் ஒரு 12-13 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. மாட்டோட பால் நரம்புலாம் பாருங்கள் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. ஆவரேஜாக ஒரு 11லேருந்து 13 லிட்டர் வரைக்கும் போனால் கறவை கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. மாடு பார்த்தீங்கன்னா அந்த தரம் தாங்க இருக்குது. தலையீத்து மாடுகளை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க. அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கறவைத்திறன் சொல்கிறோம். அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ணால் பண்ணால் கறக்கலாங்க. பெரிய வித்தியாசம் பார்த்தீங்கன்னா வராதுங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு அப்படின்னே சொல்லாங்க. குணம் ரொம்ப சாதுவான குணங்க. குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த சினை மாடோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரூபாய் 42,500 மட்டுமே சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க. சுத்தக்காரியில் நல்ல முகலட்சணமான மாடுங்க. பல் பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து 2வது ஈத்து மாடுங்க. போட போகிற கன்று 2வது கன்று அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. 9 மாதம் பார்த்தீங்கன்னா சினை நிறைவுங்க. இன்னும் கண்ணு போட ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இப்போ தான் மடி அப்படின்னா எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது. கண்ணு போட்ட டைமில் ஃபுல்லாக மடி எடுக்கும். தலையீத்தை விட இந்த ஈத்தில் அதிக கறவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. 2வது ஈத்து கடைப்பல் முளைப்புங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. 9 மாதம் பார்த்தீங்கன்னா சினையாக இருக்குதுங்க. இந்த மாட்டோட கறவைத்தன்னை பொறுத்த வரைக்கும் தலையீத்திலே ஒரு நாளைக்கு ஒரு 12லேருந்து ஒரு 13 லிட்டர் வரைக்கும் கறவைத்தன் ஆவரேஜாக கறந்துருக்கு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த இதுலேயும் தாராளமாக அதே 13 லிட்டர் கறவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 12 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் கறக்கூடிய மாடுங்க. நல்ல பெருங்கூட்டான மாடுங்க. நல்ல சைஸ் இருக்குதுங்க மாடு. நல்ல எலும்பு இடத்துல வாட்டு சாட்டத்தில் இருக்குதுங்க. வயலில் குறைஞ்ச ஒரு 4-5 ஈத்துக்கு பார்த்தீங்கன்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா வச்சு கறந்துக்கலாங்க. மாட்டோட குணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவான குணங்க. யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம். கறவைக்கு பார்த்தீங்கன்னா கால் அணைக்க தேவையில்லைங்க. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரூபாய் 47,500 சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் ப்ளஸ் ஜெர்சி கிராஸில் ஒரு செம்பூத்து காரி மாடுங்க. மாட்டோட பல் பார்த்தீங்கன்னா 4 பல் போட்டிருக்குதுங்க. 4 பல் தலையீத்துங்க. நல்ல சைஸ் இருக்குதுங்க. நல்ல நீர் ஏற்றத்தில் ஒரு வாட்சட்டமான கிடையாதுங்க. வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு 10 ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க. ஒரு கொம்பு டைப் மாடு தாங்க. 9 மாதம் சினை நிறைவுங்க. இந்த மாடுமே எனக்கு கண்ணு போட ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. ஒரு 10லேருந்து 15 நாள் ஆகுன்ற பட்சத்தில் ஃபுல்லாக மடி எடுக்கும். தலையீத்திலே நல்ல ஒரு டீசெண்டான கறவைத்தன் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இந்த மாட்டோட கறவைத்தன்னை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து ஒரு 6-5-11 லிட்டர் வரைக்கும் கறவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. மாடுமே அந்த தரத்தாங்க இருக்குது. தலையீத்து மாடலை பொறுத்த வரைக்கும் பண்ணால் கறவை கேரண்டி கிடையாதுங்க. அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கறவைத்தன்னு சொல்கிறோம். அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ண பண்ணால் கறக்கலாங்க. பெரிய வித்தியாசம் பார்த்தீங்கன்னா வராதுங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 10-11 லிட்டர் கறவைத்திறன் கேரண்டியாக எதிர்பார்க்கக்கூடிய மாடு. குணம் ரொம்ப சாதுவான குணம். குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை கற்றுக்கலாங்க. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. தண்ணி தவிர்த்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் 38,500 மட்டும் சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோ இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் கிராஸில் பக்காவான குவாலிட்டியான மாடு அப்படின்னே சொல்லாங்க. நல்ல முகலட்சணத்தில் ஒரு காரி சட்டை மாடுங்க. பல் இன்னும் பல்லே போட கிடையாதுங்க. பல்லே போடாமல் நல்ல தரத்தில் நல்ல சைஸ் இருக்குதுங்க. இன்னும் பல்லு சேரும்போது நல்ல பெருவெட்டு மாடாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
மாடு இன்று காலையில் ஒரு 7 மணி அளவில் தான் வந்து பார்த்திங்கன்னா மாடு கன்று ஈன்றுருக்குதுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா அழகிய காளை கன்று தான் ஈன்றுருக்குதுங்க. கன்று மாடு இரண்டுமே சுழி சுத்தம். மாட்டுலையும் எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல ஒரு தெளிவான மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. நல்ல முகலட்சணமான கிடையாதுங்க. நல்ல கிளிக்கும் டைப்பில் நல்ல குட்டை முதல்ல ஒரு அழகான மாடு அப்படின்னே சொல்லாங்க. நல்லா மடிச்சிட்டு இருக்குதுங்க. ஃபுல்லாக மடி எடுத்துருக்குது. தலை இதில் ஒரு அதிக கறவைத்திறன் நல்ல கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு ஒரு 7, 6, 13 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் கேரண்டியாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 6, 5 ஒரு 11லேருந்து 12 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. எப்படி பார்த்தாலும் நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் ஒரு 13 லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. மாடுமே வந்து பார்த்தீங்கன்னா தரத்தில் தாங்க இருக்குது. குணம் ரொம்ப சாதுவான குணம். குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. தண்ணி தோண்டி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. ஒரு கன்று மாடாக வேணும், நல்ல முகலட்சணமான மாடாக வேணும், நல்ல தரத்தில் வேணும், ஒரு ஹெச்எஃப் கிராஸில் வேணும், வாயில் குறைஞ்ச ஒரு 10 ஈத்து வச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த கன்று மாடை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க. கன்று மாடோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் 47,000 சொல்லியிருக்காங்க. தேவைன்றதுக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க. இந்த 4 மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அணியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. தேவைன்ற மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை வந்து பண்ணால் கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மாட்டோட பல்லாகட்டும் பாலாகட்டும் விலையாகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சொல்லுங்க நான் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கிடுங்க. எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க. கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.